ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ஜடபில்லை ரெடி பண்ணலாங்க. கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நான் பாருங்கள் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். நான் பலா இலை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாழை இலை கூட எடுத்து இது போல் தைச்சிக்கலாம். வெறும் தைக்கிறது தாங்க மேட்ரு, ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது போல் சிம்பிளாக இப்படி நல்லா குத்தி பாருங்கள், அதை சுற்றி இப்படி ஒரு முடி இது போல் போட்டு அப்படியே வரிசையாக இந்த பூவை இது போல் பக்கத்தில் வச்சு நெருக்கி இப்படி ஊசியில் தச்சிக்கிட்டே வர வேண்டியது தாங்க. நான் 2 அடுக்கு இருக்கும் இல்லையா, நான் 3 அடுக்கில் வைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வரும். சிம்பிள் தான், தச்சு பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். இப்போ பார்க்குறப்ப கூட எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் சிம்பிளாக இருக்கும். நம்ம வெளியில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது எந்த பூவில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. தலைக்கு வச்சாக்கா சென்டரில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோனோ இல்லை ஏதாவது டிசைன் ஒன்று ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் ப்ளூ கலரில் என்கிட்ட இருந்ததை வச்சு நான் சென்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தலையிலையும் வச்சு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் ஹார்ட்டின் கொடுங்க. இது வெளியில் வாங்கணும் ஐயோ எப்படி அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், இன்னும் கலர் காம்பினேஷனில் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. முல்லைரும்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முல்லைரும்பு மலர்ந்துருச்சுனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். மல்லியா முல்லையா அப்படின்னாலே நான் முல்லைக்கு தான் போவேன். தலைவலி வந்துடும் மல்லி வச்சா கூட. ஆனால் முல்லையை விசேஷ நாளில் வச்சுட்டு போனோன்னா தலையே ரொம்ப நிறைக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அது மலர்ந்துருச்சுன்னா என்ன ஒன்றும் கட்ட தான் முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கோர்த்துக்கலாம். இது போல் கலர் காம்பினேஷனுக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுத்து. இது சின்ன முல்லைரும்பு. இது முட்டை இருக்கிறப்போ கட்டுறதே கஷ்டங்க. பூத்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால கோர்க்கலாம். ஏன்னா கோர்க்கிறது தான் ரொம்ப ஈஸி. அதுவும் சின்ன கம்பு வரையா ஊசிக்குள்ள போகிறதே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்யுங்கன்னா 2 கையையும் வச்சு இது போல் கோருங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இது போல் கோக்க மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்க்க செம்ம லட்சணமாக அழகாக இருக்கும். இது அப்படியே செண்டு போல் வந்துடுங்க. வாசனையும் தூக்கி அடிக்கும். இது செம்மையாக இருக்கும். இப்போ இது போல் கோர்த்துக்கிட்டே வரப்போ நடுவில் ஏதாவது கலர் கொடுத்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் துளசி எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் அரளி அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் துளசி வச்சுட்டு திரும்பவும் நான் முல்லைப்பூவை கோக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது கட்டிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. வச்சா இன்னும் லட்சணமாக இருக்கும், அழகாக இருக்குங்க. சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. முல்லை வரும்பு எப்பயுமே கட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா சின்ன காம்பு முட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூத்துருச்சுன்னா தாங்க கொஞ்சம் பிரச்சனை பாருங்க. ஆனால் செம்மையாக இருக்கு இல்லையா? இது போல் வளையல்லாம் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப சூப்பர். அது எடுத்து இது போல் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி, கொஞ்சோண்டு பூ போதும். ஆனால் செம்ம சூப்பராக பண்ணிடலாம் பாருங்கள். நூல் எடுத்து இது போல் ஒரு முடி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப ஈஸி. அந்த கட் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தள்ளியே இது போல் போட்டுட்டு இந்த நூலை இது போல் டைட்டாக 2 வாட்டி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பூவை எடுத்து இங்கே பாருங்கள், ஒரு பூவை எடுத்து இப்படி வச்சு மேல் பக்கமாக போட்டுட்டு உள்பக்கமாக வளையலோட உள்பக்கமாக இப்படி எடுத்துட்டா போதுங்க. அவ்வளோதான். அது டைட்டாக நின்றுக்கும், லூஸாலாம் ஆகாது. இது போல் ஒரு சுற்றி இது போல் எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ வளையல் ஃபுல்லாக சுற்றி எடுத்தால் செம்ம சூப்பராக இருக்கும். இதை கட்டணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நிறைய பூவும் தேவையில்லை. ஆனால் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். ஹேர் பின்லாம் தேவையே இல்லை. இந்த வளையல் அப்படியே நீக்கிட்டு அப்படியே தலையில் கொண்டை போட்டுட்டு வைக்கலாங்க. இது செம்ம சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. நான்லாம் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்த எப்படி செம்மையாக கண்டுபிடிச்சிருக்கேன். பிள்ளைக்கெலாம் ட்ரெஸ் எடுக்க போகிறப்போ ஒரு 2-3 கலர் அப்படி கலந்து தான் நம்ம ட்ரெஸ் எடுப்போம். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா பெண்களுக்கே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் ஏன் அப்படி போடணும், பூவும் அப்படி வச்சா செம்ம சூப்பராக இருக்கும் இல்லையா? இது போல் பீட்ஸை ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு பக்கத்தை நார்மலாக 2 பட்டையில் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூவை வச்சுட்டு மேலே இந்த பீட்ஸ் எடுத்தாக்கா சூப்பராக வரும். எப்பயும் போல் நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், என்ன கலர் வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனில் கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்படி வச்சா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் ஹார்ட்டிங். இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்க யாருங்க இருக்கா? ஒயிட் வித் பிங்க் பாருங்கள். நான் மல்லிகைப்பூவும் ரோஜாவும் பன்னீர் ரோஜாவும் எடுத்திருக்கேன். இது போல் வைங்க. ரோஜா இதழை ஒன்றா எடுத்து இது போல் 2-3 ஃபோல்ட் பண்ணி இது போல் மேலே வச்சு நாட் போடுங்க. நான் இதுக்கு ரெட் கலர் நூல் எடுத்திருக்கேன். இந்த காம்பினேஷனும் செம்மையாக இருந்ததுங்க. நம்ம ட்ரெஸ் எடுக்க போனாலே இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தா கண்டிப்பாக விடாமல் எடுப்போம். பூவில் ஏன் விடணும்? செம்மையாக இருக்கும். இப்படி கட்டி வச்சோன்னா இது பேக் சைடு பார்த்தா கூட செம்மையாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டில் வச்சாலும் சரி, பேக்கில் வச்சாலும் சரி. இப்போ இது டபுள் ஷேட் ஆகிடுது இல்லையா? செம்ம நீட்டாக இருக்குங்க. வச்சு பார்த்தா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? வச்சுட்டு போனால் எல்லாருமே உங்களை தாங்க பார்ப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸுக்கு போனீங்கன்னா ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அது சும்மாவே இருக்கும். அப்படி சும்மா எனக்காக ஒரு தட்டுங்க வைக்கிறதுலே யூனிக்காக தெரியணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட்டிங் போர்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நூலில் இது போல் என்ன பீட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. மணி இருந்தால் என்ன கலரில் வேணாலும் எடுத்து ஒரு பக்கமாக கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த நூலை இது போல் முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள், பூவை உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி இழுத்தாலே அந்த மணி வருங்க. நான் கிறிஸ்டல் தான் எடுத்திருக்கேன். இப்போ அது மேலே இப்படி வச்சுட்டு நார்மலாக எப்பயும் முடி போடுவோம் இல்லையா, அது போல் முடி போட்டுக்கோங்க. இது போல் வரிசையாக மல்லியில் மட்டும் இல்லைங்க, கலர் காம்பினேஷனில் எந்த பூ வேணாலும் வைக்கலாங்க. நான் மல்லியிலே பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இது போல்
நாட் போட்டு ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட எவ்வளோ நீங்கள் வந்து கோர்த்து வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கும் வருங்க. எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ கூட செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது அவ்வளோ லுக்காக அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சா கண்டிப்பாக எல்லார் பார்வையும் உங்கள் மேலே தான் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. கட்டும்போது இது போல் காம்பினேஷனில் கட்டுறப்ப செம சூப்பராக இருக்கும். நான் அரளி முட்டு எடுத்திருக்கேன், பூ வேணாங்க. இதுவே மஞ்சள் கலராக இருந்தால் செம சூப்பராக இருக்கும். இது நார்மலாக கட்டுவோம் இல்லையா, அது போல் தான். ஆனால் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ கோர்த்தா எப்படி இருக்குமோ அது போல் அடர்த்தியாக இருக்கும். அதாவது உருட்டி கட்டினதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் கட்டியிருக்கேன். பாருங்கள், இது போல் வந்து கட்டிக்கிட்டே வரப்போ நெருக்கமாக இருக்கும். அதாவது கோர்த்தா போல் அவ்வளோ திக்காக கிட்டையே இருக்குங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று வந்தால் போல் இருக்கா. இப்போ இன்னொரு பூவையும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இப்படி கட்டிட்டு அப்படியே விரலாலேயே நகர்த்தி விட்டுட்டு அப்படியே நார்மலாக ஒரு முடி போடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே நெருக்கமாக வரும். இப்போ வந்து நடுவில் அரளிப்பூவை வச்சு கட்டுங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. நான் வந்து இதை மல்லிகைப்பூன்னு சொல்கிறேன். கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் என்னை திட்டினாங்க, இது குண்டு மல்லி, இதை போய் மல்லின்னு சொல்லி அறிவில்லையான்னு கேட்டாங்க. இது போல் கமெண்ட் பண்ணாதீங்க. இது குண்டு மல்லியாக இருந்தால் சொல்லுங்கள். நான் குண்டு மல்லினா இன்னும் அடுக்கடுக்காக இருக்கும்ல அதுன்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு வந்து செம்பருத்தி பூ, அடுக்கு செம்பருத்தி இருக்கு இல்லையா, அது வந்து சாமிக்கு வைக்கலாமா அப்படின்னு தெரியாது. ஒத்த செம்பருத்தினா வச்சுருவாங்க, ஏன்னா அதில் நாக்கு இருக்குன்னு. இதை வந்து அடுக்கு செம்பருத்திலையும் நாக்கு இருக்க பூவை வைக்கலாங்க. நாக்கு இருக்கிறது சாமிக்கு வைக்கலாம். இப்போ வந்து செம்பருத்தி பூவை எடுத்து இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த பெட்டல்ஸை இப்படி சுருட்டிக்கங்க. சுருட்டிட்டு இது போல் வச்சு மல்லிகை பூவோடு சேர்த்து வைக்கிறப்போ நம்ம வந்து சாமிக்கு தாராளமாக வைக்கலாங்க. இது போல் கொத்து வைக்கிறப்போ இன்னும் அழகாக கூட இருக்குங்க. வீட்டில் செம்பருத்தி பூ இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வந்து ஒத்த செம்பருத்தியில் தான் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணுவோம். செம்பருத்தி வந்து மாலைலாம் கட்டி போடுவோம் இல்லையா, அடுக்கு செம்பருத்தி இருந்தால் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது போல் வந்து ஒரு அடுக்கு வந்து செம்பருத்தி, ஒரு அடுக்கு மல்லி. செம்பருத்தி மல்லின்னு மாறி மாறி வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். செம்பருத்தியை வந்து கொஞ்சம் சாஃப்டாக அப்படி இது பண்ணணும், இல்லைன்னா நூலில் கோக்குறப்போ அருந்துடும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இது போல் கொறுத்துட்டு நம்ம வந்து கடைசியாக முடி போட்டுக்கலாங்க. இதை வந்து எல்லா சாமிக்கும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை. மல்லிகைப்பூவோட ஏதாவது காம்பினேஷன் இருந்தால் செம்மையாக இருக்குங்க. ஆனால் வெறும் மல்லிப்பூ தான் இருக்குன்னா கவலைப்படாதீங்க. இது போல் நெயில் பாலிஷ் வந்து எந்த கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டார்க் கலராக இருக்கட்டும். அதை வந்து இது போல் நல்லா அடித்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சா காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் எப்பயும் நம்ம வந்து பூ கோப்போம் இல்லையா, அது போல் வந்து ஒரு 6 பூ அப்படின்னு வந்து ஒரு 3 வருஷம் வச்சுட்டு இதை 1 வருஷம் வச்சா போதுங்க. டார்க் கலர் கொடுங்க, இன்னும் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட போகிறீங்களோ அந்த கலருக்கு இருந்தால் கூட அந்த ஷேடு கூட கொடுத்து நீங்கள் இது போல் நல்லா கொறுத்து வச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து பூ வந்து கட்டி காட்டுறேங்க. அது வந்து இது ஷார்ட்ஸு, இவ்வளோ தான் காட்ட முடியும். இல்லை ஒரு டீசெண்டாவது கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து தாங்கவே முடியாத அளவு கமெண்ட் பண்ணாதீங்க. அது மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யுது. இது வந்து பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கமெண்ட் பண்ணுறீங்க. அதுவும் போன பூ வீடியோலாம் அவ்வளோ இது கேட்கவே முடியாத அளவு பண்ணியிருக்கீங்க. சத்தியமாக எங்கள் வீட்லேயும் அதை பார்க்குறாங்களே, மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. இது பிடிச்சிருந்தா பூவோட எத்தனையோ பூவை நம்ம கலந்து கட்டியிருப்போம், எத்தனையோ காம்பினேஷன் கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்து வேப்பலையை வச்சு நான் கட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 4 வேப்பலை இல்லை 3 கூட வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். கீழே வந்து வேப்பலையை வச்சுக்கோங்க. மேலே ஒரு 5 பூ, 5 பூவை நல்லா இப்படி கோர்க்கிறப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நிறைய வெளியிலலாம் போவோம் இல்லையா, மாசமாக இருக்க பெண்கள், கல்யாணம் ஆனவங்க, விசேஷ வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் வந்து வேப்பிலையை வந்து தனியாக வைப்பாங்க, பூ தனியாக வைப்பாங்க இல்லையா. அதுக்கு பதில் இப்படியே வச்சோன்னா செம சூப்பராக இருக்கும். பூவும் அழகாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப லட்சணமாக இருக்குங்க. இப்போ வந்து திரும்ப அடுத்த அடுக்கு ஒரு 5 பூ வச்சுட்டு திரும்பவும் வேப்பிலை உங்கள் விருப்பம் தான். 3 கூட வைக்கலாம், 2 கூட வைக்கலாம். இது போல் வச்சிடணுங்க. வச்சுட்டு கோர்த்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியேவும் வைக்கலாம், இல்லைனா இலைய ட்ரிம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படியே கூட வச்சாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா இது போல் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு வச்சாலும் சூப்பராக இருக்கும். இது புதுசாக இருக்கும், காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும். வைக்கிறப்போ பார்க்கவே லட்சணமாக இருக்குங்க. பூவெல்லாம் நம்ம கோக்கும்போது என்ன செய்வோன்னா, வெள்ளை பூவோடு ஏதாவது சிவப்பு வேறு கலர் காம்பினேஷனில் வைப்போம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு. அதுக்கு பதிலாக கருவேப்பிலை. இது வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலையை இப்படி அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி சென்ட்ரலில் பார்த்து குத்தி ஒரு 4 இலையை வைங்க. அதுக்கு மேலே ஒரு 5 பூவை இது போல் நல்லா கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மலாக ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் ஒரு 4 கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மல்லிகைப்பூ. இதை வந்து வரிசையாக அப்படியே தொடர்ச்சியாக கோர்த்துக்கிட்டே வரப்போ செம்ம அழகாக இருக்குங்க. எங்கேயா ஃபங்க்ஷன் போகணுன்னா வித்தியாசமாகவும் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாருமே உங்களை தான் பார்ப்பாங்க. அவ்வளோ காம்பினேஷனுங்க இது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக கோத்துட்டு காட்டுறேன் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. இதுக்காக வேறு பூ வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக இது வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இது வந்து கட்டவும் செய்யலாம், கோக்கவும் செய்யலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இது போல் வந்து பூத்துருச்சுன்னா இன்னும் கூட அருமையாக இருக்குங்க. கொண்டை போட்டாலும் வைக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.